இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும், இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன் அவசரத்துக்கு சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தாளிக்கிற கரண்டியில் 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் தனிக்கடுகை போட்டு நல்லா வறுத்து மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அது காஞ்ச உடனே 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இதில் நான் 1 கிலோ தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதாக கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்றப்பல உப்பை போட்டு நல்லா குழஞ்சி வர அளவுக்கு கலரி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு திக்காக கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்தாப்புல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்ல கிளறி வரும்போதே உங்களுக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தக்காளியும் நல்லா குழஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு. இறக்கும் போகிறது கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் பொடிச்சு வச்சிருக்க பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டு 5 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும்.